நீட் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டிருந்தனர். அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், நீட் விவகாரம் தொடர்பாக மாணவர் அமைப்பினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை சைதாப்பேட்டை வனகல் மாளிகை அருகில் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் அம்பேத்கர் பெரியாரிய மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தற்போது கோஷங்கள் என்பது எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் தேசிய அளவிலான நீட் தேர்வை உடனடியாக முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், அதே போன்று மருத்துவ கல்வியை வணிகமயமாக்குவதை தடுத்து மாநில அரசுகளின் கல்வி உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமானவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்றவை போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக ஒரு 6-7 நாட்களாக சென்னையில பல இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று கூட டெல்லியில குறிப்பாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து கர்பாம்பூச்சி கட்சி சார்ந்தவர்களுக்கு 3 முக்கிய கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அந்த முக்கிய 3 கோரிக்கைகளையும் அவர் ஏற்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து டெல்லியில அந்த போராட்டங்கள் என்பது கைவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகவும் சென்னை சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய வனகல் மாளிகை அருகில் தற்போது மாணவர் அமைப்பினர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட செல்வதற்காக அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பேரிகார்டு மேலே ஏறி சாலையில் வந்திருந்தார்கள். அப்போது காவல்துறையை அவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று மாணவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தினார்கள். அதை கேட்காமல் கூட மாணவர்கள் அங்கிருந்து போராட்டக்காரர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட சென்றனர். உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது கொண்டு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.